திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம் பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியே பரமனைய பாடுவார் அடியார்க்கும் அடியே சித்தத்தை சிவன் பாலி வைத்தார்க்கும் அடியே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியே முப்போதும் திருமேனி தீண்டுவார்கடியே முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியே அப்பாலும் அடி சார்ந்தர் அடியார்க்கும் அடியே ஆரூரனாரூரிலம். சிவாய நம. நமது பகவான் ஸ்ரீ சத்யானந்த சித்தர் அவர்களின் 122ஆம் குரு பூஜை. இந்த குரு பூஜைக்கு நாங்கள் கடந்த ஒரு 7-8 வருஷமாக வந்துட்டுருக்கோம் தொடர்ந்து. இந்த குரு பூஜைக்கும் சுவாமி எங்களை அழைச்சி தேனை கைலாயவாதியம் நம்மளுடைய அமைப்பை வச்சு வாத்தியம் இசைச்சு கொடுத்துருக்கோம். அவருடைய திருவருள் கருணையோட இன்னும் மென்மேலும் அடுத்தடுத்த குரு பூஜையிலும் நாங்கள் கலந்துக்கிட்டு சிறப்பிக்கணும்னு சாமிக்கிட்ட விண்ணப்பிச்சிருக்கோம். சாமியோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் கோழிப்பி சித்தர்னு சொல்லிட்டு இன்னொரு பேர்லேயே கூப்பிடுவாங்க. அதாவது அவரை தேடி வரவங்களுக்கு தேவையான விஷயங்களை அந்த கோழியோட கழிவே கையில் எடுத்து திருநீராகவும் தங்கமாகவும் வைரமாகவும் கொடுத்துருக்காரு சாமி. அதனால் நம்ம சாமியை வணங்கி அவர்கிட்ட என்ன வேண்டுதல் இருக்கோமோ அந்த வேண்டுதலை நிறைவாக சாமி பண்ணி கொடுத்துருவாரு. அந்த ஒரு காரணத்தினால தான் இங்கே எல்லாருமே தேடி வராங்க. காலையிலேருந்து பூஜைகள், அலங்காரம், ஆராதனை எல்லாம் நல்லபடியாக நடந்து காலையிலேருந்து அன்னதானமும் நல்லபடியாக சிறப்பாக போயிட்டுருக்கு. நாங்களும் இப்போ எங்கள் கைலாயவாதியம் தேனை கைலாயவாதியம் விசிச்சு கொடுத்துருக்கோம். இது கைலாய வாத்தியம் இப்போ எப்படிங்க போயிட்டுருக்கு? கைலாயவாதியம் நம்ம துண்டாக செஞ்சுட்ருக்கோம். மைக் டவுன் பண்ணிடுறோம். கைலாயவாதியம் நம்ம துண்டாக செஞ்சுட்ருக்கோம். இந்த மாதிரி குரு பூஜைகள் ஒரு ஊரில் இருக்க விழாக்கள்லாம் நம்மளை கூப்பிடுவாங்க. நம்ம அங்கே போய் அவங்க தொண்டு செய்கிற மாதிரி செஞ்சு கொடுப்போம். அதில் அவங்க விருப்பப்பட்டு கொடுக்குற பணத்தை நம்ம தொன்மையிலை வாயிலார் நாயனார் திருமடம் சொல்லிட்டு வாயிலார் நாயனார் பேரில் ஒரு மடம் ஒன்று வச்சுருக்கோம். அந்த மடத்தில் சார்பாக படிக்கிற பிள்ளைங்களுக்கு, இல்லாதப்பட்டவங்களுக்கு, நம்ம அடியார்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றிருக்கோம். சாமி அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நிறைய இடத்துல கச்சேரி அதெல்லாம் கூப்பிட்றாங்க, சிவன் கோவிலே கூப்பிட்றாங்க. ஆனால் இந்த சிவவாத்தியம் நாங்கள் அழைக்கிறது இல்லை. அது எப்படி பாருங்க? சிவவாத்தியம் கைலாயத்தில் சுவாமிக்காக இசைக்கிற வாத்தியம். இன்னைக்கு இந்த வாத்தியம் இன்னைக்கு இந்த பூலோகத்தில் எல்லாருமே கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க கைலாயத்துக்கு போனதான பலனை இங்கே அடைகிறாங்கன்னு அர்த்தம். அது எங்கே சாமி விருப்பப்பட்டு பண்ணுறதோ அங்கே போக வேண்டியதுதான். அவங்க இன்னும் நம்ம சைவத்தை முன்னதாக எடுக்கலன்னு அர்த்தம். எடுத்தாங்கன்னா எல்லா இடத்துலையுமே கைலாயவாதியை கேட்டு அவங்க வாசிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க. தேனை சிவ வாத்தியம் எங்கெங்கே தமிழ்நாடு முழுவதும் போயிட்டுருக்கீங்க? எப்படிங்க உங்கள் சேவை எப்படி இருக்கு? நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்கே கூப்பிட்டாலும் போய் வாசிக்கிறதுக்கான கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மட்டும் அவங்க எங்கே இருந்தாலும் செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா போதும். நீங்கள் அடுத்த நாட்டுக்கு கூப்பிட்டாலும் நாங்கள் வரதுக்கான தயாராக இருக்கிறோம். ஆனால் அதுக்குரிய டிரான்ஸ்போர்ட்டு, அதுக்குரிய வசதிகள் எல்லாம் அவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்கள் வாசிப்போம். இந்த வாத்தியம் பிரதோஷங்கள் இந்த மாதிரி முக்கியமான நாட்களை தான் கூப்பிட்றாங்களா? எப்படி இந்த மாதிரி? நாங்கள் பிரதோஷங்களும் மற்ற சனி ஞாயிறு டைமில் இருக்க விழா காலங்களை மட்டும்தான் நம்ம போகிறது. ஏன்னா நம்ம கிட்ட இருக்க பிள்ளைங்க எல்லாமே படிக்கிற பிள்ளைங்க. அதனால் நம்ம போகிறோம். நம்ம அடியார்கள் நிறைய பேர் இருக்காங்க. மற்ற நாட்களில் கூப்பிட்டாலும் வாசி கொடுப்பாங்க. சிவாயன் மகிழ்ச்சி. குருவே சரணம். குருவடி இருக்கு.
திருவடி போற்றி. ஐயா இங்கே வந்து கிண்டியில் இருக்கிறது சத்தியநந்த சித்தர். ரொம்ப அதிசயமானது ஒன்று. இங்கே கிண்டியே வந்து சித்தர் பூமி தான். இந்த இடத்துல வந்து ரொம்ப அதிசயமானது அதிசயம் சத்தியநந்தர் ஐயா. இங்கே உள்ள ஜீவ சமாதியில் வந்து இங்கே நிறைய இடத்துல ஜீவ சமாதி இருக்குது. ஆனால் இந்த ஜீவ சமாதியில் வந்து எல்லாருமே வர முடியாது. அங்கே ஐயா சாங்கு சித்தர் இருக்காரு, பதிரேசி சாமி இருக்காரு, ஆறுமுக சாமி இருக்காரு, தாடிக்கார் இருக்காரு, எல்லாருமே சீக்கிரம் போயிடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து அங்கே உள்ளார வருவாங்க. சத்யசாயி இருக்காங்க, சாய்பாபா கோயிலில் இருக்கவங்க இங்கே வர முடியாது. இது உள்ளார வரவே முடியாது. நிறைய பேர் போகிறாங்க. எவ்வளோ பேர் மவுண்ட் ரோட்டில் போகிறாங்க வராங்க கிண்டிலாம். ஆனால் இது உள்ளார வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இங்கே வர முடியாது. அவ்வளோதான். அவரோட அனுகிரகங்கள் இருந்தால் மட்டும்தான் வர முடியும்யா. அவரோட அழைப்பு இல்லாமல் யாருமே இங்கே வர முடியவே முடியாது. அதே மாதிரி இந்த ஐயா வந்து நவகண்டவர் செய்த உள்ளவர். ஐயாவோட கருணை எவ்வளவு இருக்கு. இங்கே வந்து இந்த வன்னி மரங்கிறது இங்கே ஒரு ஸ்பெஷலான மரம். வன்னி மரங்கிறது வன்னி மரம் வந்து வெட்ட வெட்ட ஐயா மேலே தான் தாங்கி. நீங்கள் எவ்வளோ பாருங்க. அப்புறம் போனால் அங்கேருந்து மெட்ரோலேருந்து பார்த்தோம்னா இந்த வன்னி மரம் தமா இருக்கிற முனிவர் இருக்கிற மாரி இருக்கும். அதுமாரி இந்த பௌர்ணமிக்கு வந்து 2 கருநாகம் உள்ளார வந்து போயிட்டு இருக்கும். நான் சொல்ல ஐயாவும் பார்த்துருக்காரு. அங்கே பூக்காரம்மா ஒருத்தர் அவங்களுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க முன்னாடி அது வர்றாங்க. அதேமாரி இங்கே வந்து மூலிகை நிறைந்தது இருக்குது. இங்கே வந்து இந்த பற்றை பிள்ளைங்களாம் நிறையா வரும். 6 மணிக்கு பிரம்மமுகூர்த்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து குமிஞ்சுப்போம். பிரம்மமுகூர்த்த நேரத்தில் பார்த்தோம். அது என்ன அதிசயம்னு தெரியல. நிறைய பற்றை பிள்ளை வரும். வேற ஜமாதிலாம் இருக்குது, நிறையா இருக்குங்க சித்தர் சமாதி. இங்கே மட்டும் அதிக பற்றை பிள்ளை வரும். 6 மணி பிரம்மமுகூர்த்த பார்த்து பற்றை பிள்ளை அதான் ஐயா பட்டாம்பூச்சி அது நிறைய வருங்க. இங்கே வந்து ஐயா பிரம்மமுகூர்த்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா வரும். நிறைய அப்படியே சுற்றி சுற்றி வரும். நிறையா அந்த வன்னி மரத்தில் இருக்காங்க. எல்லாரும் கேளுங்க சொல்லுவாங்க. இங்கே உள்ளவங்க நிறைய வரும். அப்புறம் வந்து ஐயாவோட மகிமை சொல்லிக்கலாங்காதது ஒன்று. ஐயா வந்து நவகண்ட யோகம் செஞ்சவர் ஐயாவோட இது. மீதி வந்து இங்கே குழந்தை இல்லாதவங்க, கேன்சரு, வியாதி உள்ளவங்க நிறைய இருக்கிறாரு. ஆனால் ஐயாவோட அருள் பார்வை மட்டும் இருந்தால் தான் இங்கே வர முடியும். வேற என்னையா கேட்குறீங்க? வேற நீங்க எத்தனை ஆண்டுகளா வரீங்க? நான் வந்து ஆண்டுகள்லாம் என்னால் சொல்ல முடியாது. நிறைய நாளாக வந்துட்டு இருக்கேன். எங்கே இந்த பக்கம் கிண்டிக்கு வந்ததுனாலே நேரம் இங்கே தான் வருவேன். கிண்டிக்குன்னு வந்தால் இங்கே ஒரு ஐயாவை பார்க்காத போக மாட்டேன். பகல் இரவுன்னு அவரே கேளுங்க எத்தனை வாட்டி வர்றாருன்னா அவரே சொல்லுவார். ஐயா எவ்வளோ நாள் வர்றேன் என்னன்னு சொல்லுவார். ஒரு டைம்னா இங்கே தான் இங்கே வந்துட்டாலே இங்கே தான் வருவேன். அவர் என்னமோ ஐயாவோட அழைப்பு இருந்தால் வரும். ஒரு நாளோட பூட்டி வச்சுட்டு போயிட்டாரு ஐயா. இத்தனை வருஷமா பூட்டவே இல்லையா, இந்த வாட்டி தான் நீ உள்ள இருக்காரு. அப்புறம் சத்தம் போட்டு அப்புறம் திறந்துடுறாரு. ஒன்று என்னைக்கே இதே மாதிரி ஆனதே கிடையாதுன்னு சொல்லுவார் ஐயா. அவரோட அழைப்பு இல்லாமல் வரவே முடியாது. இன்னைக்கு என்ன நடந்தது? குரு பூஜையில் சிறப்பாக நடந்ததுயா. குரு பூஜையில் ஐயாவோட பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு மகிமை, எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு பார்த்தீங்களா. அதுமாரி இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன, 1 ரூபாவோட சல்லி காசோட ஒரு பங்கு வாங்க மாட்டாங்க. காசு கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. உங்களால் என்ன விபூதி இதை மட்டும் தான் வாங்குவாங்க. வேற எந்த ஒரு பொருளாதாரத்தையும் வாங்க மாட்டாங்க. சந்தோஷம். நிறைய பேர் இங்க வரணும். நீங்க வரணும்யா. அது வரணும்னா நம்ம இங்கேருந்து கிண்டி மெட்ரோலேருந்து பார்த்து சத்தியநந்தர்னு இப்போ போர்டு போட்டிருக்காரு ஐயா. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. போர்டு பார்த்து வர்றவங்களும் சில பேர் தான். அதில் எல்லாரும் போர்டை பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. போர்டு பார்த்து வர்றவங்களும் சில பேர் தான். ஏங்க அதாவது இல்லை அங்கே இங்கெல்லாம் எனக்கு கிடையாது. மெயின் ரோட்ல சத்தியநந்தர்னு போர்டே போட்டிருக்காரு. நீங்க போட்டிருக்காரு. ஜீவ சமாதினு போட்டிருப்பாரு. அதோட இவங்க இங்க வேற இடத்துல நிறைய இடத்துக்கு போவோம். சாங்கு சித்தர் இருக்காரு, தாடிகார ஐயா இருக்காரு, குழந்தைவேலு ஐயா இருக்காரு. இன்னும் இது சித்தர் பூமி தான் நிறைய இருக்காரு. ஐயா ஒரு பாடகச்சர் ஐயா இருக்காரு, ராமலிங்க சுவாமியா. ஜீவ சமாதியான இடம் தான் அது. சித்தர்கள் பூமி உண்மை இதுதான். சித்தர்கள் பூமி ஒன்று திருவொற்றியூர், ஒன்று கிண்டி. வேற என்னையா உங்களுக்கு? என் பேர் நமச்சிவாயன்னு சொல்லுவாங்க. என் பேர் ரமேஷ் தான். ஆனால் இறைவன் கொடுத்த பேர் நமச்சிவாயன்னு சொன்னாதான் தெரியும்.